ஆர்கனைஸ் வீடியோ தான் காட்ட போகிறேன். இந்த ப்ளூ கலர், மல்டி கலர், அந்த பர்பிள் கலர் ட்ராயர்லாம் நான் என்னென்ன திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ட்ராயரை பார்த்துலாம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு ஃப்ளோர் மேட் ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் கிளிப்ஸ் வந்து ரேடியோ, எஃப்எம், டிஸ்க் அதை மாதிரி போடுறது ஒன்று. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாஃபிங் புத்தா ஒன்று வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப லாஃபிங் புத்தா பிடிக்கும். லாஃபிங் புத்தா பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்மைல் இருக்கும், அதுமாரி ஒரு பாசிட்டிவாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது. அதனால் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இந்த சின்ன டஸ்ட்பினில் புதுசாக வாங்குகிற ஸ்டோன் ஐட்டம், அதாவது கிராஃப்ட்டுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கினேன்னா அதை இதை கொண்டு போய் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராயரில் எடுத்து வைப்பேன். அதனால் அது மேலேயே வச்சாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு ட்ராயில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராயில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஹைலைட்டர்னு வச்சுருப்பேன். மல்டி கலர் ஹைலைட்டர் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி பிளேடுன்றது வச்சுருப்பேன். நான் எவ்வளோ கட் பண்ணணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி இதேமாரி ஃபேப்ரிக் ஆக்ரிலிக் கலர்ஸ் இருக்குல்ல, அந்த செட்டு ஒன்று வச்சுருக்கேன். அது மாதிரி கேமலோட போஸ்டர்ஸ் கலர்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ்க்கு, மற்றபடி பெயிண்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த செட்டு வந்து இதில் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் வந்து இதோட என்னென்ன இது அந்த பாக்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி எனக்கு தேவைப்படும் போது அதோட ப்ரைஸை கம்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுதான் இதில் இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் ஆயில் கலர்ஸ்குள்ளே அந்த பெயிண்டிங்கோட அந்த செட் இருக்குது. அப்புறம் இது வந்து பென்சில் ஒன்று இருக்குது, ஒரு செட்டு ஃபுல்லாக. அடுத்தது இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து என்னோடய சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வந்து ப்ரெஸ் ஒன்று இருக்குது. ஒரு வந்து சீடு வைட்டர் ஒன்று வச்சுருக்கேன். இதில் இதுமாரி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷ்ஷு வந்து வளையாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கிறதுக்காக இதில் வைக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து ஊதுபத்தி வைக்கிறது அந்த இது. அடுத்தது இந்த மாதிரி 2 சைடு வர கலர் பென்சிலு. இது வந்து எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் நான் 8th படிக்கும்போது வாங்கி கொடுத்தாங்க. இதை சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு கலர்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறது வந்து என்னோடய சைல்டுஹுட்லேருந்து பெயிண்டிங் வரைகிறது போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் எங்கள் மெமரியை அப்படியே வச்சுருக்கேன், இதை நான் யூஸ் பண்ணாமல். இப்போ 2வது ட்ராயில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்தமாரி கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது தனியாக செட்டாக வாங்க. அந்த பியல் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செட்டாக வைக்காது, தனித்தனியாக அதுமாரி வைக்கும். இது எங்கே விற்கிது அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ் மார்ட்டில் இருக்க பாண்டிச்சேரியில். அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். தேவையானவங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி டேஞ்சூர் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பிங்க்கு, ஃப்ளோரசன்ட் கலர் அதெல்லாம் தேவைப்படும். அதனால் அந்த செட்டு உள்ளதெல்லாம் இதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர், பிளாக் கலர்லாம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், இந்த போஸ்டர் கலர்லாம். அப்போ இந்த சின்ன பாட்டில் செட்லேனா ஒரு சின்ன பாட்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பெயிண்டிங் பண்ணணும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இந்தமாரி பெரிய சைஸ், இது வந்து 100 ml, இதோட பெரிய சைஸ்லாம் இருக்குது. இது போதும்னு சொல்லிட்டு நான் ஒயிட் கலர், அதில் பிளாக் கலர் அந்தமாரி உள்ளதெல்லாம் அதில் வச்சுருக்கேன் அந்த பாக்ஸ்குள்ளே. அடுத்தது இந்த பாக்ஸில் நான் எதுவும் வைக்கலை, ஏதாவது ஸ்டோர் பண்ணணும், கலர்ஸ் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எம்டியாகவே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தியன் கலர்ஸ் அந்த கலரோடதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வாட்டர் ப்ரூஃபோட ட்ராயிங் இங்கோட அந்த கலர். இது பார்த்திங்கன்னா இங்கு மாதிரி இருக்கும், வரைகிறதுக்கு மெல்லிஸாக கோட் பண்ணுறது. அதாவது டேஞ்சூர் பெயிண்டிங்ஸில் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அந்த ஃபேஸ் எல்லாம் வரையோம்னா அந்த ஸ்டேஜெலாம் தேவைப்படும் இதெல்லாம். அது இதில் வச்சுருக்கேன் நான். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஸ்டோனுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா இந்த ஸ்டோனெல்லாம் நான் இதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ ஈஸியாக எடுத்து ஒட்டுறதுக்கு, அதாவது டேஞ்சூர் பெயிண்டிங் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். இதுதான் அந்த வந்து ஸ்டோன் பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்கும். ஸோ ஒரே பாக்ஸ்குள்ளே வந்து அழகாக நீட்டாக வந்துடும் இது பார்க்குறதுக்கு. ஸோ ரெட் கலர், ஸ்கொயர் டைப்பு, இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது சின்னதாக அந்த பாக்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா தனியாக சின்ன பாக்ஸாக நிறையா இருந்தாலும் இடத்த அடைக்கும். இதேமாரி ஒரு பாக்ஸாக வச்சுக்கலாம். இதில் வந்து இயரிங்ஸ் கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் இதுமாரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி இதுமாரி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அதை சேர்த்து அதிலே எடுத்து வச்சுட்டேன் நான். அடுத்தது இது வந்து டேஞ்சூர் பெயிண்டிங் வரையும் போது அந்த நம்ம இது எடுப்போம்ல, ஜெராக்ஸ் எடுப்போம்ல, அப்போ வந்து அந்த போர்டில் ஒட்டுறதுக்காக இந்தமாரி டிரான்ஸ்பரண்ட்டான டேப் ஒன்று வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒட்டுறதுக்கு. அப்புறம் இது வந்து ஸ்டோனெல்லாம் ஒட்டுறதுக்காக அந்த இதுவும் வந்து வச்சுருக்காங்க டேங்க்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து
டூத் ஸ்டிக்கு. இது எதுக்குன்னா பெயிண்டிங் பண்ணும்போது அந்த மக் ஒர்க் பண்ணுவோம், அந்த மக் ஒர்க்கில் ஓரத்துலலாம் கொஞ்சம் பிசுறு வரும்போது அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணோம்னா அந்த ஸ்டிக்கு வந்து இப்படி வரும். இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி வரும். அடுத்து இது பட்ஸு. இதுவும் வந்து பெயிண்டிங்கில் இருக்கும்போது அந்த மக் ஒர்க்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்டோனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுக்கறதுக்கு அந்த பேலட் இருக்குல்ல, அந்த பேலட்டில் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா போர்டெல்லாம் நான் வந்து பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகாலு, சாக் பவுடர்லாம் யூஸ் பண்ணி போர்டு ஒரு 3-4 மக் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேய்க்கிறதுக்காக சாண்ட் பேப்பர் நான் ஸ்மூத்தாக தேய்க்கிறதுக்காக அது அதில் வச்சுருக்கேன் அந்த பேப்பரை. அடுத்தது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எந்த ஓவியம் பிடிக்குதோ அதை வந்து இந்த ஒரு ஜெராக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கார்பன் ஷீட்டு வச்சு நம்ம இந்த ஃப்ரேமில் ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து என்னோடய ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருக்கேன், தேவைங்கிறவங்க நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து ஃபைனலாக நம்ம வந்து கோல்டன் பேப்பர் வந்து ஒட்டுவோம். ஃபேஸெல்லாம் வரைகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி கோல்டன் ஷீட் வந்து அந்த கோல்டன் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்களா, தேஞ்சூர் பெயிண்டிங்ஸில் அந்த ஷீட்டு ஒரு ஷீட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2200 ருபீஸ் ப்ளஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடி வாங்கினேன், 2 ஷீட்டாக வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க்குக்கு, தேஞ்சூர் பெயிண்டிங்க்கு. இதோட இது ஒரு ஷீட்டுக்கு எவ்வளோ ஆகும் ஷீட்டு அப்படிங்கிறத நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். இதுமாரி 2 ஷீட் இருக்குது. கோல்டன் ஷீட்லாம் நான் ஓரத்துலாம் அப்படியே லைட்டாக கட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பென் டைப்பில் இருக்கும். இந்த இதுவும் போடலாம், அந்த ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒன்று காட்டினால ஒரு விஷயம் இது யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணால் நம்ம இப்படி வச்சுட்டு எடுக்கிற மாரி இருக்கும், பெருசாக மொத்தமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அந்த ஓரத்தில் இருக்கிறது. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பென் மாரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக அப்படி இல்லை, ஓரம்லாம் அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக கொண்டு வரலாம் அந்த மாதிரி உள்ளது. அதோட வந்து மிச்ச பிளேடும் வந்து அதுலேயே செட்டாக எடுத்து வச்சுருக்கேன். கிராஃப்ட் ஒர்க்கு தேவைன்னு சொல்லிவிட்டு சில சமயம் பூ கட்டுறது கூட வேணும்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நூல். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனெல்லாம் ஒட்டுறோம்ல, இந்த ஃபேப்ரிக் ஸ்டோன் க்ளூ, அது ஒன்று சின்னது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதுலேயே அது 2 தான் இதில் இருக்குது. அடுத்தது இந்த இதுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஷூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஏதாவது பென்சில் ஏதாவது வைக்கணும், நான் ஒர்க் பண்ணும்போது இதில் எடுத்துகிட்டு போய் வச்சுப்பேன். அதில் அதுக்கு கீழே இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பழசு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராயர் மாற்றணும், இதே கலரில் இது மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த ஃபஸ்ட்டு ட்ராயரில் என்ன வச்சுருக்கேன், குட்டி மினி ட்ராயரில் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஸ்கேலு, பென்சில், மார்க்கர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இல்லை வச்சுருக்கேன். சீடியாவோட அந்த எழுதுறதெல்லாம் வச்சுருப்பேன், எனக்கு டக்குன்னு எடுக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்காக. அடுத்த இதில் வந்து இந்தமாரி ஸ்டாப்லர் பின் ஏதாவது போகணும்னு சொல்லிட்டு அது வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லரிங்க்கு தேவையான அந்த இன்ச்சு டேப் ஒன்று வச்சுருப்பேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இது ஒரு 9th or 10th படிக்கும்போது வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூல்லலாம் அப்படின்னா கிராஃப்ட் சொல்லி கொடுப்பாங்க, அப்போ வாங்கினது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து அவங்க சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ எப்போயாவது நான் ஏதாவது செய்யும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எங்கள் அம்மா அது இதெல்லாம் வாங்கி என்கரேஜ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று அப்படியாவது கற்றுக்குறாங்களா பசங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்விங் மிஷினுக்கு தேவையான அந்த த்ரெட்டெல்லாம் இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணனா உள்ளார இந்தமாரி த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சிசர். இது இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு வேறு சின்ன சின்ன த்ரெட்டெல்லாம் அங்கேயாவது கட் பண்ணணும் டெய்லரிங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது த்ரெட்டு கட் பண்ணுறது. அப்புறம் அங்கே ஒரு த்ரெட்டு ஒன்று வச்சுருப்பேன், ஒரு நீடில் எப்பயுமே வச்சுப்பேன் மேலேயே, டக்குன்னு எடுத்து ஏதாவது பட்டன் இதுவாகிடுச்சுன்னா அது தைக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு 5-6 கலர்ஸ் வச்சுருக்கேன். ஒரு பிளாக் கலர், ஒயிட் கலர், தேவையான ட்ரெஸ்ஸுக்கு தேவையான கலர்ஸில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தாச்சு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது. இதோட ரேட்டு கூட பார்த்திங்கன்னா காட்டிட்டேன். அடுத்தது இது வந்து நல்லா க்யூட்டான ஒரு எல்லாமே நீடில் த்ரெட்டு எல்லாமே இருக்கிறது. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 110. இது ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ எல்லா கலரும் கொடுக்கும், அதே ஷேப்பில் ஃப்ளவர் மாரி வச்சுருப்பாங்க. ஒரு 12 கலர் இருக்கும். அதுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்பான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்ச் டேப் இருக்குது. அப்புறம் குட்டியோடு க்யூட்டான ஒரு சிசர் அதிலே வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஸ்பான்ச் ஒன்று இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் அப்படியே செட்டாகவே இதில் இருக்கனால இதுவும் நான் மேலேயே அப்படியே இல்லை வச்சுட்டேன் நான். இப்போ இந்த ட்ராயல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஐபேட் ஒன்று இருக்குது இதில். ஸோ ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது வீட்டில் எடுக்கணும், வெளியில் போகும்போது எடுக்கணும்னா ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இது கிஃப்டாக கொடுத்தாங்க.
எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் அந்த கவர் போட்டிருக்கேன். அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, கீழே வந்து இது வந்து யூடியூப் சேனலுக்காகவே வச்சுருக்கேன் அந்த டைரி. அதை பற்றி என்னோடய சேனலுக்கு தேவையானதெல்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன், முக்கியமான விஷயத்த. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அதனால் நான் இதிலே வச்சுருக்கேன். நான் இதுமாரி கலராக கார்ட்டூனில் கலர்ஸ்கோப் அது ஒன்று வச்சுருக்கேன் பிங்க் கலரில். அடுத்தது இது மாதிரி வந்து விசிட்டிங் கார்டெலாம் வைக்கிற அந்த டைரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நான் வந்து இந்த மாதிரி முக்கியமாக ஒரு கடைக்கு போகிறோம், ஷாப் போகிறோம்னாலும் நான் ஒரு வந்து விசிட்டிங் கார்டு வாங்குகிற பழக்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்லெலாம் என்னென்ன பார்க்குறோம் அதெல்லாம் எனக்கு முக்கியமாக பிடிச்சிருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கி இதில் வச்சுருப்பேன். ஸோ இதில் இது மட்டும் இல்லாமல் சென்னையில் கூட ஹோல்சேல் ஷாப்பில் எங்கெங்கே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயம் கூட இதில் நிறைய இருக்குது. ஃப்யூச்சர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு இதுலேருந்து அட்ரஸும் சேர்த்து எடுத்து தரேன். ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் எங்கெல்லாம் போகலாம் என்னென்ன வந்து அப்படிங்கிற அந்த வீடியோஸ், அதில் அந்தமாரி விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அந்த ஏஎஸ் லேடிஸ் கூட கேட்டிங்களா, நிறைய பேர் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் மாடல் அழகாக எங்கே தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வெங்கடா நகர் பீச்சு கிட்டக்க இருக்காங்க, அவங்க ரொம்பவே நல்லா சூப்பராகவே தைப்பாங்க. வெங்கடா நகர் பார்க் இது. அதுக்கப்புறம் க்யூட்டான 2 பவுச் வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த பவுச்சில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன் எனக்கு கேட்குறதுக்காக. அதுவும் ப்ளூ கலர் தான். ஸோ இங்கே ஒரு கூட குட்டியாண்டு ஒரு பாக்கெட் இருக்குது, நெட் பேக் இருக்குது. அடுத்தது வந்து இந்த மிக்கி மாரி இருந்தது மைனியாது, அதில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்ட்ரைவ்லாம் எடுத்து வச்சுருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும் போது எடுக்கிறதுக்காக ஈஸியாக ஃபஸ்ட் ட்ராயிலே அதை வச்சுட்டேன். அடுத்தது இந்த 2வது ட்ராய், இந்த கலர் வந்து ப்ளூ கலர். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சாம்சங் வந்து வீடியோ கேமரா ஒன்று இருக்குது இதில். ஸோ ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது அதுலேயே வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி செல்ஃபோனுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது, அப்புறம் வாட்ஸ்அப்பில் போடுறதுலாம் அப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அதனால் அதை இப்போ வந்து செல்ஃபோனே சூப்பராக வேலை செஞ்சேன்னா அந்த செல்ஃபோனில் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடுறது. இது வந்து என்னோடய அப்பா வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை இது ஒரு மினி சின்ன கேமரா, அப்படியே ஹேண்டியாக. அது செல்ஃபோன் நான் சொன்னேன் ஸ்டில் கேமரா, ஸ்டில் ஃபோட்டோஸு, இதுலேயும் வந்து வீடியோ நம்ம அப்படியே எடுக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஐபேட்லேயும் நான் எடுத்துகிட்ருப்பேன். இப்போ வந்து செல்ஃபோன்லேயும் சூப்பராக எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால் இதுலேயே எடுத்துடுறேன். அப்புறம் சின்னதாக வந்து ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பேன் எப்பயுமே இதில், எமர்ஜென்சிக்கு எதாவது தேவை அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி அதுக்கு தேவையான அந்த ப்ளக் பாயிண்ட்டு, ஒயரு அதெல்லாம் உள்ளதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ப்ளூ கலர்லேயே வச்சுருப்பேன், இந்த யூஎஸ்பி அண்ட் ஒயர். இந்த இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. இந்த மொபைல் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இதில் தான் வாங்கியிருந்தேன், டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 299 ருபீஸ். 49 ஸ்பெஷல் ஆஃபரை கொடுத்து 250க்கே வாங்கினேன். இது அங்கே தான் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், கலராக ஒரு பிங்க் இருக்கட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கினேன் நான். ஸோ மற்ற ஒயர்லாம் அதில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் ட்ராயல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அந்த பாட்டு பாடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுவேன் அப்படின்னு. அப்போ பாடும்போது எல்லாம் பாடிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதுதான் இது. அதனால் ஒரு மைக் ஒன்று வச்சுருப்பேன் இதில் எப்பயுமே. இந்த ட்ராயெல்லாம் அது மட்டும் தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி மைக் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ செல்ஃபோனில் நான் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எடுக்கணும், பாட்டு பாடும்போது சரி, இப்போ உங்களுக்கு எதாவது பேசும்போது வேணும்னா அதோட இது செட்டாக சேர்த்து இந்த இதில் வந்து மைக்கு மட்டும் வச்சுருக்கேன் நான். இந்த லாஸ்ட்டு ட்ராயில் பார்த்திங்கன்னா வந்து ட்ரைபாட் ஒன்று இருக்கும், செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பேன். இதை வந்து அதில் வைக்க முடியல, அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதில் வைக்கலை நான். அதனால் தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இன்னொன்று வச்சுருக்கேன், பெரிய லாங் ஒரு ட்ரைபாட் ஒன்று வச்சுருக்கேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பர்பிள் கலர் ட்ராயருக்கு மேலே என்ன வச்சுருக்கேன்னா என்னோடய சிங்கர் ஸ்விங் மிஷின் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அதை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடியும் சிங்கர் ஸ்விங் மிஷின் வச்சுருந்தேன். பெடலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்போ நான் ஸ்விங் கற்றுக்கும் போது. அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு இந்த இது இப்போ 2010-11 போது வாங்கும்போது இது கொஞ்சம் அப்டேட் மாடல், நியூ மாடல் சொல்லிட்டு அப்போ வாங்கினது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கவரும் கொடுத்துருக்காங்க, அந்த கவரை நான் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கூட இதில் இருக்கும் இதோடது. இதுலேயே நம்ம வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அதுமாரி திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம வந்து டூல்ஸ் ஏதாவது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இதில். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி அந்த ஸ்விங் பண்ணுற அந்த இந்த த்ரெட்டெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது.
ஸோ உங்களுக்கு நிறைய டூல்ஸ் கிட்டுன்னு தனியாக கூட வைக்க நான் இதே வச்சுக்கலாம் நீங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி 2 இதுவும் கூட நீங்கள் அதுக்கு பக்கத்தில் செட்டாக கூட வைக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு தான். இந்த ஃபஸ்ட்டு ட்ராயில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சிசர்ஸு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் அந்த மாதிரி வச்சுருப்பேன் கலராக. இதுமாரி கலர் கலராக சிசர்ஸு அந்தமாரி கிராஃப்ட்டுக்கு தேவையானது, அப்புறம் இந்த மாதிரி உள்ள டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்தமாரி சின்ன சின்னதாக ஏதாவது இந்த ஓல்டு ஒர்க் இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது லைட்டாக ரொம்ப ஷார்ப் இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டில் பேப்பர்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அந்த வேவ்ஸ் மாரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கட் பண்ணுறது. அடுத்தது சாதாரண நார்மல் சிசர், இது ரெக்டர், இதை மாதிரி உள்ள தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் இதில் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே இந்த பெரிய சிசர் இதுக்குள்ளே போகலாம், அதனால் மேலேயே வச்சாச்சு. அடுத்தது இதுவும் இந்தமாரி இந்த சின்ன சின்னதாக வச்சுருப்பேன் டூல்ஸ் தான் இதுவும். இந்தமாரி சின்ன சின்ன தனியாக பாக்ஸில் போடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நமக்கு கஷ்டம் இருக்காது. எந்தெந்த பாக்ஸில் வச்சுட்டோம்னா செப்பரேட்டாக அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்தமாரி சின்ன சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர், அந்த மாதிரி நீடில், அதுக்கப்புறம் இது உருட்டுறதுக்கு ஏதாவது தேவைப்படணும், எல்லாமே பெயிண்டிங் எல்லாத்துக்கும் தேவை. அதுக்கப்புறம் இதுமாரி மக் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வரணும்னு சொல்லிட்டு அந்த இது ஒன்று வச்சுருக்கேன். ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்திங்கன்னா பெருசு ஒன்று இருக்கும், சின்னது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டாப்லர் எப்பயும் அதில் ஒன்று வச்சுருக்கேன். அதோட ஒரு குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பிளேடு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இந்த செல்லோ டேப்பில் வரதெல்லாம் இந்த ரவுண்டு அப்படியே ஓரத்துலலாம் வளைவு வரையணுன்னா அப்படின்னா தேவைன்னா சின்ன சைஸு பெரிய சைஸ்லாம் தேவைப்படும். அதுக்காக சிலலாம் வச்சுருக்கோம். அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது வந்து புட்டிட்டு வந்துட்டு ஸோ இதை தூக்கி நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். சரி, நம்ம வரையும் போது நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுதான் இந்த டூல்ஸு பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இந்தமாரி கிளிப்பெல்லாம் வந்து இதிலே போட்டிருக்கேன். பிங்க் கலர் எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது பறக்காமல் இருக்க. அப்புறம் உடஞ்சி போன அந்த ஸ்டோன் ஒர்க்கு, இந்த ஹேர் கிளிப்ஸு, மோதிரம் இதெல்லாம் வந்து தூக்கி போட மாட்டேன். ஏதாவது கிராஃப்ட்டுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி பாக்ஸில் ஒன்றா போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இதுவும் ஹைலைட்ரு. அடுத்தது இந்த மெகா சைஸு பேனா. இதை வந்து எங்கள் அக்கா வந்து என் 2 பசங்களுக்கு கொடுத்து, பிங்க் வந்து பொண்ணுக்கும் ப்ளூ கொடுத்தாங்க. அது ரெண்டும் இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டுன்னு எல்லாம் யூஸ் பண்ணல. சரி, நான் நிறைய நானும் இதே வச்சுக்கிட்டேன் நான். அடுத்தது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி முத்து வச்சுருப்பேன். ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு இல்லை ஏதாவது ட்ரெஸ்ஸில் அழகாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும் தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே மாலையாகவே வாங்கி வச்சுருக்கேன் இதில். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியானதுக்கு. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். அடுத்தது இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்லேயும் அதேமாரி தாங்க அந்த ஸ்டோனு, சின்ன சின்ன தோடெல்லாம் உடஞ்சது போனது, இந்தமாரி இந்த செயினில் கட் பண்ண இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு கிராஃப்ட்டு பெயிண்டிங்க்கு எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், இது க்ரீன் ஒன்று ரெட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ வேறு ஏதாவது புதுசாக கலர் வாங்கினா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த 2 பாக்ஸும் எம்ப்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுமாரி ஒயிட் கலர் லேஸ் ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த கீழேலாம் ஏதாவது அந்த ஃப்ரில்ஸ்க்கு தேவைப்படும், கர்டைன் ஏதாவது ஒன்று ஸ்டிச்சிங் பண்ணுறக்குமோ தேவைப்படும் சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதான சாட்டின் கலர் வந்து இந்த மாதிரி ரிப்பன் வச்சுருக்கேன். எல்லா கலரும் இருக்கும். இது வந்து அமேசான் அப்படியே ஒரு ரோல் ஒரு 12 கலர்ஸோ 10 கலர்ஸோ அப்படியே 120 அந்த மாதிரி ரேட்டுக்கு இருந்தது. அப்போ வாங்கினது தனித்தனியாக அந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கனால ஸோ என்ன கலர் வேணும், இப்போ க்ரீனு ப்ளூலாம் அந்த ஒரு செட்டு. அடுத்தது இந்த ப்ளூ கலரு, ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி இதில் பிரித்து வச்சுக்கலாம். எந்த கலர் வேணுமோ அப்படி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். வந்து 25-30 rupees அந்த இது ஒரு செட்டாக ஒரு 4-5 பாக்ஸ் வாங்கினது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து ரெட் கலர் ப்ளூ கலர் வச்சுருந்தேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் முதல்ல காட்டினால இந்த சைஸோடது இது அவ்வளோதான் இருக்குது இதில். இது என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரே பேப்பராக நிறைய கோனாக இருக்குன்னா இது ஐஸ்கிரீம் கோன்லாம் இல்லை, பேப்பர் புல்லிங்காக வாங்கினேன். கற்றுக்கணும்னு செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஸோ அதுக்குள்ளே அந்த ஷேப்லாம் பண்ணுவோம்ல, இப்போ இந்த லீஃபு மாதிரி வேணும் அந்த மாதிரி ஷேப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் மாரி சைஸுக்கு வேணும், ஹெக்ஸகன் ஷேப்பு, அது மாதிரி உள்ள ஷேப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனிமேல் நான் வந்து இது கொஞ்சம் கற்றுக்கணுன்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணேன். இப்போ கொஞ்சம் வேறு விதமாக பெயிண்டிங்ஸ் மாரி பண்ணி அதுக்கு மேலே இதெல்லாம் வந்து இந்த குவில்லிங் ஒர்க்லாம் பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதுக்கான வேலையெல்லாம் கொஞ்சம் தொடங்கணும். பேப்பருக்குன்னா இந்தமாதிரி கலராக செட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதெல்லாம் கலர் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் இது வாங்கினது.
அந்த 80 ml ஃபேப்ரிக் க்ளூ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து ஒரு 10 கலர் வந்து சேர்த்து தான் அதோட ரேட். அது நான் ஒன்று இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மீதியில் இருக்குது. அடுத்தது இந்த பாக்ஸ் காட்டுறேன். இது எல்லாமே குல்லிங்க்கு தேவையான விஷயங்கள் தான், பேப்பர் குல்லிங்காக உள்ளது. அடுத்தது இது வந்து இந்த ஜிமிக்கி இதுமாரிலாம் பண்ணுறோம்ல பேப்பர் குல்லிங்கில், அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த ரவுண்டுக்கு வேண்டியது. அடுத்தது இந்த மாதிரி ஷேப்பு, என்னென்ன ஷேப் வேணுமோ அதுமாரி செய்யறது ஒன்று இருக்குது. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று வச்சுருக்கேன். அதில் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால பாக்ஸ்குள்ளே போல், அதனால் இதை இங்கேயே வச்சுட்டேன். அடுத்தது அந்த குவில்லிங் பேப்பரில் இதில் வந்து நீடில் மாரி இருக்குது பார்த்திங்களா, இதில் வச்சு அதை தெரியாதவங்க சொல்கிறேன், வச்சு சுற்றி இப்படியே சுற்றிட்டு ஃபில் பண்ணணும். அடுத்தது இது வந்து குவில்லிங்கு தான், அந்த வேவ்ஸாக வருது இல்லையா, வரியாக, அதுக்காக யூஸ் பண்ணுறது இது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் குவில்லிங்க்கு தேவையானது, அந்தமாரி ஃப்ளவர்ஸ் செய்கிறது, இதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் செய்கிறது உள்ளது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது ரெண்டும் செட்டாகவே இருக்குது. அந்த ட்வீசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்கிறது, இந்தமாரி கப்பெல்லாம் செய்யும்போது அழுத்தி பிடிக்கிறதுக்காக. அடுத்தது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இதுமாரி இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வரியாக செய்கிறதுக்காக பேப்பரை நடுவில் விட்டுட்டு அப்படி சுற்ற வேண்டியது. அடுத்தது இந்த மாதிரி இந்த குவில்லிங்க்கு தேவையானது தான் இது. இப்படி செப்பரேட்டாக அழகாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக பாக்ஸில் நம்ம வச்சுட்டோன்னா என்ன தேவையோ அதை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். திருப்பி இதை கொண்டு வந்து திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் ட்ராயரில் பார்த்திங்கன்னா க்ளூ கன் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஒரு ஆஃபர் டைமில் நல்லாவே வேலை செய்யும். ஸோ நம்ம வந்து ப்ளக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆஃப் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரெட் கலர் தான் வாங்கினேன் நான். கொஞ்சம் ஹேண்டே சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது அதுக்கு வேண்டிய பேக்கெட் இது வந்து க்ளூ ஸ்டிக். இது அதுக்கு கீழே என்ன இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்க்ரோலாம் வச்சுருக்கேன். நான் அந்த சின்ன பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலான்னு வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் கலரில் வெல்க்ரோ ஒட்டுறது, அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லுவீங்கன்னா அந்த மாதிரி உள்ளது. பர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணோம், இல்லை கிராஃப்ட் ஐட்டம் செய்யும்போது ஜுவல் பாக்ஸ்லாம் செய்யும்போது அது ஒட்டுறதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இது 2 ரோல் வாங்கினேன். இது ஆஃபரில் இருக்கிறதுனால 2 ரோலாகவே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட் வாங்கிட்டு வந்தேன். இந்த கிச்சன்லலாம் ஒட்டும்ல அது, பட் நான் கிச்சனுக்கு ஒட்டுறதுக்காக இல்லை, வேறு ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் வேண்டிய போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன் இது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டேப்பு தான். இது ஏதாவது ஒட்டுறது, பெயிண்டிங்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒட்டணும் தேவைன்னா அதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது செல்லோ டேப் ஒன்று இருக்குது, 2 இது வச்சுருக்கேன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஒட்டுறதுக்கு. கிராஃப்ட்லாம் நான் வீட்லேயே வந்து நம்ம சிலதெல்லாம் செய்யும்போது செல்லோ டேப்பில் ஒட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது பாட்ரி ஒர்க்கெல்லாம் செய்யும்போது மேலே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஷைனர் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த இது கிளாஸ் ஒர்க் மேலாம் செய்யலான்னு சொல்லிட்டு அதோடது அந்த ஷீட்டு, இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டபுள் டேப்பர், இது 2 பக்கமும் நம்ம ஒட்டி இந்தமாரி தர்மாக்கோல் வந்து வாலில் ஏதாவது ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா இது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இதுலேயே வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் இதில் வச்சாச்சு. அடுத்தது இந்த மாதிரி நிறைய கலரான பேப்பர்லாம் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ நிறைய அமேசான் பாக்ஸ்லாம் வரும். ஸோ கிஃப்டெல்லாம் வாங்கும் போது நானே வீட்டிலே வந்து பக்காவாக நானே பசங்களுக்கோ இல்லை என் ஹஸ்பண்டுங்க வெளில போகிறாங்க, பார்ட்டிக்கு, ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணுன்னா நானே வீட்டில் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை. ஸோ எல்லா கலர்லேயும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு செலோ டேப் போட்டோம்ல அந்த பாக்ஸும் வச்சுருக்கேன். அதுக்கு ஸோ ஒட்டுறதுலாம் அந்த வெள்ளம் வச்சுக்கலாம். இந்த வந்து ரோல் சொல்லணும்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து உட்டு மாரி நம்ம இந்த கிராஃப்ட் ஐட்டத்தில் பண்ணுறோம்னா சின்ன இந்த சோஃபா சேர்லாம் பண்ணுறோம்ல, மினி சேர், மினி சோஃபா செட், அப்போ வந்து இது ஒட்டலான்னு சொல்லிட்டு இதை வாங்கினது. இது ரொம்பவே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணிட்டோன்னா அப்படியே நம்ம பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ஷீட்டை. இதை கிராஃப்ட்டுக்கு தேவையான சில பாக்ஸஸ்லாம் குட்டியான பாக்ஸ்லாம் போத்தீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த கிராஃப்ட் ஐட்டத்துக்கு இந்த ஸ்டோன் வைக்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன வந்து இந்த என்ன சொல்கிறது ஆர்ட் ஸ்கிராப்ஸ்க்கு தேவையான பொருளாக வைக்கிறதுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த பாக்ஸ்லாம். இதோட வந்து நான் வந்து விலை என்ன எவ்வளோ அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு இதை போடுறேன். சொன்னேன் இல்லையா, இந்த இன்ஸ்டியூஷனில் தான் கற்றுக்கிட்டேன். நோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெய்லரிங்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய ரிஜிஸ்டரோட நம்பர். இது எங்கே கற்றுக்கிட்டேன்னா பெங்களூர் வந்து வில்சன் கார்டன் சொல்லணும் அந்த இடத்துல போய் கற்றுக்கிட்டேன்.
என்னோடய நேம் கொடுத்துருக்கேன். 98லேருந்து 99. டிப்ளமா இன் டெய்லரிங், ஸ்விங் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங், ட்ரைனிங் இன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டெய்லரிங் பண்ணேன். ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். அடுத்தது ஸ்பெஷல் நாலேஜ் வந்து லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ் மேக்கிங் போட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ரிஜிஸ்டர் நம்பர் இது பிரின்சிபலோடது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோடு தான் அதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க, ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், படிக்கணும், ஏதாவது ஒரு வேலைக்குன்னா வெறும் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இதுமாரி ஏதாவது கற்றுக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு சமயத்தில் வேலைக்கு போகணும் இங்கே அப்படின்னு ஒரு அவசியம் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா சந்தான சித்திர வித்யாலயா, இதுவும் நான் கற்றுக்கிட்டேன், பெயிண்டிங்ஸ் கற்றுக்கிட்டேன் இந்த இடத்துல. ஸோ என்னோடய ரிஜிஸ்டர் நேம் வந்து ஃபைன் ஆர்ட்டும் முடித்தேன், கமர்ஷியல் ஆர்ட்டும் முடித்தேன். ஸோ அதோட மெம்பர்ஷிப் கார்டு இது. சந்தான சித்திர வித்யாலயில் வந்து இன்னொன்று என்ன கற்றுக்கிட்டேன்னா கமர்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த கமர்ஷியல் ஆர்ட்டில் பார்த்திங்கன்னா 80% வந்து டிஸ்டிங்ஷன் லெவலில் இருக்குது. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்கு ஒரு வந்து டெய்லரிங்க்குன்னு ஒரு வேலைக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுமாதிரி பெயிண்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா பெயிண்டிங்ஸை வீட்டிலேருந்தே செஞ்சு நீங்கள் அது கூட வந்து சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்க்காக தான் எல்லாம் நான் காட்டுறேன். ஏன்னா நான் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, சரி நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நான் இல்லை, ஏதாவது ஒன்று படிச்சுட்டும் கற்றுக்கிட்டு தான் நான் இருந்தேன். அதுமாரி பார்த்திங்கன்னா ஏஷியன் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷும் நம்ம இந்தமாரி கற்றுக்கணும். நான் ஏற்கனவே என்னோடய இன்ட்ரோவில் கூட கொடுத்துருந்தேன். நான் கல்யாணம் பண்ணும்போது இந்தமாரி பிஏ அந்த மாதிரி உள்ளதான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ எம்ஃபில் வந்து ஹிஸ்ட்ரி தான் எடுத்திருந்தேன் நான். அதோட ஐடென்டி கார்டு இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர்ஸ்லாம் எழுதும்போது அந்த பேப்பர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அம்மா அந்த டைமில் தான் போயிட்டாங்க. அதனால் ஆஃப்டர் தட் என்னால் இதை வந்து தொடர முடியல. எனக்கு ரொம்ப ஆசைனா எம்ஃபில் ரிசர்ச் பண்ணணும், டெம்பிள் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே அதோடு இருந்தது. அடுத்தது என்னோடய டிரைவிங் லைசன்ஸு, 2 வீலரும் காரும் கம்பல்சரியாக நான் கற்றுக்கணுன்னு போய் கற்றுக்கிட்டேன் அதை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் நான் கலந்துக்கிட்டேன். ஸோ லதா ராஜ்குமார் வந்திருந்தாங்க. இந்தமாரி பெயிண்டிங் கிளாஸஸ் அப்போ என்ன நடக்குதோ அதுலேயும் போய் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது உண்டு. கல்யாணத்து அப்புறம் மட்டும் இல்லை, ஸ்கூல் டேஸ்லேயும் சரி நிறைய பெயிண்டிங் கிளாஸஸ்ஸு அந்த மாதிரி ஆர்ட்ஸு அந்த மாதிரி உள்ளத காம்படிஷன், பாட்டு போட்டி இதெல்லாம் கலந்துப்பேன். அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, பெண் குழந்தைங்க வெறும் படிச்சுட்டு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருக்கணும்னு. ஸோ இந்த டைலரிங் ஸ்விங்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைலரிங் கோர்ஸும் நான் போய் கற்றுட்டு வந்தேன். ஏன்னா பெண் குழந்தைங்க எப்பயுமே இதுமாரி எக்ஸ்ட்ராவும் படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்தமாரி கற்றுக்கிட்டோன்னா எந்த இடத்துக்கும் எந்த வேலைக்கும் நம்ம போகலாம். ஏன்னா படிப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன்னு தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு பசங்க மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்தமாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அனுப்பாமல் நம்மளும் போய் ஏதாவது ஒன்று கற்றுட்டோன்னா, ரீசெண்டாக நான் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டேன்ச்சூர் பெயிண்டிங்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கேன். அதுமாரி ஒரு காலகட்டத்துலையுமே ஒன்று நான் படிச்சுட்டும் கற்றுட்டே இருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப வந்து டிவி சீரியல் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது படிப்பேன். அதுமாதிரி புக்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் புக்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்கேன். அது நிறைய பாக்ஸ்குள்ளே இருக்குது. முடிஞ்சதுன்னா அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்பயும் பெண்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, படிக்கும்போது நீங்கள் நல்லாவே படிங்க. படிக்கிற காலத்திலே எக்ஸ்ட்ரா இந்தமாரி இருக்கிற பெயிண்டிங்ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா, படிக்கிற வேலைக்கு மட்டும் தான் போகணும் இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு கிளாஸஸ்க்கு, அதாவது வேறு ஒரு கிளாஸஸ் கூட நீங்கள் வீட்டில் எடுக்கலாம், டியூஷன் எடுக்கலாம், ஒரு பெயிண்டிங் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை ஒரு டிராயிங் டீச்சர் ஆகலாம், ஒரு டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் வேலை செய்யலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் இன்றைக்கி எதுக்கு இது பயன்படுத்தி இப்போ சொல்கிறேன் அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்ன நிறைய கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஹாபிஸ் என்ன, நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டீங்கன்னா நீங்கள் வேறு என்ன செய்வீங்கன்னா, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பேன், ஏதாவது ஒரு கிளாஸஸ் போயிட்டே இருப்பேன், இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக நான் ஒன்று கற்றுட்டே இருப்பேன். அதுமாரி லீவ் வந்துச்சுன்னா ஜுவல்ஸ் மேக்கிங், அப்புறம் பாட்ரிலேருந்து ஆர்ட் ஒர்க்கு, அந்த கிளேயில் வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலை இருந்துகிட்ருப்பேன். ரீசெண்டாக நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த டேன்ச்சூர் பெயிண்டிங்ஸ் பார்த்தேன். இப்போ ரொம்ப வந்து பிஸியாக ரொம்ப ஆக்டிவாக நான் ஒன்று இருக்கேன் அப்படின்னு சொன்னால், யூடியூப்பில் புதுசாக இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் என்னென்ன ஜாமான் இருக்குது அப்படிங்கிறது, இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக நான் சந்தோஷமாக தான் அந்த யூடியூப்பில் ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிவிக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவே சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.